நினைச்சிருக்கோம். ஷினோபிஸ் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களை இன்னும் மெருகேற்றணும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மாதராவே ஒபிட்டோவை எதிர்கொள்ளணும்னு நருட்டோ எல்லாருக்கும் குராமாவோட சக்கராவை பாஸ் பண்ணுவான். அப்போ குராமா அந்த சக்கரா மூலமா நருட்டோ இத்தனை வருஷமா எப்படி ஃபீல் பண்ணா, எப்படி மனதளவுல கஷ்டப்பட்டாங்கிறத அந்த சக்கரா மூலமா எல்லாரும் உணர்ற மாதிரி பண்ணிருக்கோம். அப்பதான் எல்லா ஷினோபிஸுக்கும் நருட்டோட வழி புரிய வரும். மினாட்டோ உடம்புல இருக்கிற குராமா, உன் பையனுக்குள்ள ஏதோ இருக்கு மினாட்டோ, இவன் தான் என்னோட இன்னொரு பாதியை ஸ்வீட்டா பேசி மாத்தினாங்கிறத இப்ப என்னால நம்ப முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நருட்டோவும் மினாட்டோவும் அவங்களோட சக்கராவை கம்பைன் பண்றதுக்காக ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுவாங்க. அது மூலமா குராமாவும் குராமாவும் மீட் பண்ணிக்குவாங்க. அவங்களும் ஃபிஸ்ட் பம்ப் பண்ணி சக்கராவை ஒண்ணு திரட்டுவாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். ஒருத்தரோட சோல்ல ரெண்டு வகையான கேரக்டர் இருக்கும். ஒன்னு ரொம்ப நல்லது, ஒன்னு ரொம்ப கெட்டது. அத யாங்னு சொல்லுவாங்க. இதுல யாங் பாதி நல்ல கேரக்டர் உள்ள சோல், இன்னுங்கிறது ரொம்ப அடமெண்டான ரொம்ப முரட்டுத்தனமான சோல். கெட்டவன் சொல்லிட முடியாது, ஆனா அந்த சோல்ல தான் அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஹேட்ரட் இதெல்லாமே இருக்கும். யாங் சோல் குட்டுங்கிறதால கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் இன்ன கம்பேர் பண்ணும்போது.